காக்கிநாடு மடத்தங்காஜா. காஜா ஐயோப்பா. ராஜா ராஜா இல்ல காக்கிநாடா காஜா 100 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. நம்ம ஊர்ல சுருள் பூரின்னு சொல்லப்படுற இந்த காக்கிநாடு காஜா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே சைஸ்ல 3 பால் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியா தட்டி வச்சுக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிறத விட கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி மேல எண்ணெயை நல்லா தடவிட்டு மாவை மேல டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸை ரிப்பீட்டடா பண்ணுங்க. கார்னர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா சுருட்டிக்கோங்க. இப்போ 1 இன்ச் கேப் வச்சு ஈக்குவலா கட் பண்ணிக்கோங்க. லென்த்துக்காக கையாலேயே லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுல ஏலக்காய் பவுடரும் ஃபிளேவருக்காக குங்குமப்பூவும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ எசன்ஸ் இறங்கி நல்லா ஒரு கம்பி பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. பூரி பொரிக்கும் போது எண்ணெயோட ஹீட் ரொம்ப லோவா இருக்கணும். போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததும் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கும் போது 3 இல்லைன்னா 4 மினிமமா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். பொரிச்ச பூரியை சுகர் சிரப்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷத்துல வெளில எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.